சட்டமன்றத்துல அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக ஒரு நீண்ட விளக்கத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்தாரு. அதுல ரொம்ப மிக முக்கியமாக ஒரு விஷயத்த கோடிட்டு காட்டுனத பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த வழக்கு சிபிஐக்கு மாறிய பிறகு சிபிஐ மேற்பார்வை பண்ணுவதற்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ரஸ்தோகி தலைமையில ஒரு குழு அமைக்கிறாங்க. இதுல 2 ஐஜி ரேங்க் உள்ள போலீஸ் ஆபீசர் வைக்கணும். இவங்க தமிழ்நாடு கேடரா இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்கள் உத்தரவு விட்டிருந்தாரு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு வேதனை தரக்கூடிய விஷயம். கண்டிப்பாக இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு நாம் போவோம். இந்த கண்டிஷனை எதிர்த்து அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் நேற்று அறிவிச்சிருக்கிறாரு. முதல்ல இந்த உச்சநீதிமன்ற இந்த கண்டிஷனை எப்படி பார்க்கிறீங்க? இது சட்ட ரீதியாக கண்டிப்பாக உடைக்க வேண்டிய ஒரு விஷயமா? இது சட்ட ரீதியா அதுக்கு போறதுக்கு முன்னாடி, இது ஒரு சமூக நீதியா பார்க்கும்போது, அதாவது தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு ஒரு விஷயமா பார்க்கும்போது, இது கண்டிப்பா வேதனை தான். அதாவது தமிழகத்துல பிறந்தவர்கள் நியாயமா விசாரிக்க மாட்டாங்க. கண்ணியமா விசாரணையில நடந்துக்க மாட்டாங்க. ஒரு சார்பு நிலை எடுத்துருவாங்க அப்படின்றத ஒரு ஒரு அந்த ஒரு புள்ளியில இருந்து நீதிமன்றம் சிந்திருச்சோ அப்படின்ற அந்த புரிதல் எனக்கு வருது. அதனால ஒரு தமிழனா இல்ல ஒரு தமிழ் நாட்டுல அறிவு பஞ்சமோ, இல்ல நேர்மைக்கு பஞ்சமோ, இல்ல நெஞ்சுறுதிக்கு பஞ்சமோ கிடையாது. அப்படி இருக்க ஒரு தமிழ் சமுதாயத்துல தமிழ்நாட்டை சார்ந்த அதிகாரிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு பொத்தாம் பொதுவா பேசினது ஒரு நீதிமன்றத்துக்கு மாண்பான ஒரு கருத்தா நான் அதை பார்க்கவில்லை. மாறாக அவர்கள் என்ன செஞ்சிருக்கலாம்னா, தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரான்னு போகாம நல்ல அதிகாரி எங்க இருக்கிறாங்களோ தேடி கண்டுபிடிச்சு எங்களுக்கு ஒரு 4 லிஸ்ட் கொடுங்க. ஒரு 24 மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு 48 மணி நேரம். உச்ச நீதிமன்றம் உச்சத்தை எட்டிய அளவுக்கு அதிகாரம் படைத்த ஒரு நீதிமன்றம். அதற்கு கீழ் இருக்கக்கூடிய சட்ட சரத்துகள், இந்திய அரசியல் சாசனம் அந்த நீதிமன்றத்தால ஈஸியா எடுத்து கையாள முடியும். அதற்கு இருக்கிற பவர்ஸ்ல வானவலாத அதிகாரி உச்ச நீதிமன்றம். அப்படி இருக்கும்போது காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரணும் தேடி கண்டுபிடிச்சி நல்லா 2 அதிகாரி கொடுங்க. 41 பேர் இறந்திருக்கிறாங்க. இதுல அரசியலுக்கு அப்பாற்பட்டு உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட இந்த வழக்கு வந்திருக்கு. உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட ஒரு வழக்கு வந்ததுன்னா நேர்மையா நியாயமான முறையில விரைவாக இது விசாரணை செய்து நீதி வெளியே கொண்டு வரப்படும். அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா சபாஷ், சரியான முடிவு. ஆனா அதை அந்த அந்த துணியில அவங்க போன மாதிரி தெரியல. மாறாக தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க யாரும் இதை விசாரிக்க கூடாது. சம்பவம் நடந்தது தமிழ்நாட்டுல, பாதிக்கப்பட்டது தமிழர்கள், பிரச்சனைக்குள்ளாகிய கட்சிகள் தமிழ்நாட்டுல இருக்கு, வாதி பிரதிவாதி ஐ விட்னஸ் எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஹிந்தி தெரிந்தவரை போடுறீங்கன்னா மொழியாக்கத்துல புரிதல்கள் தவறு ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இப்ப நான் இதை மொழி ரீதியா பாக்குறேன். பேசும்போது நான் என்ன சொல்றேன்னா, இந்திய அதிகாரிகளால இது சரியா விசாரிக்க முடியாதுன்னு அந்த குறுகிய வட்டத்துக்குள்ள நான் போல. நான் பேசுவது மொழியாக்கத்துல வரக்கூடிய சிறு 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 பிரச்சனைகள். அதுதான் நான் பேசுறேன். இன்னொன்னு, தமிழகத்திலே ஒருவேளை நல்ல அதிகாரிகள் நீங்க போட்டிருந்தீங்கன்னா நேர தாமதம் விரயத்தை நம்ம தவிர்த்திருக்கலாம். உதாரணத்துக்கு எவிடன்ஸை போய் கையாடல் பண்றதோ, இல்ல வழக்கு விசாரணை வேகப்படுத்துறதோ. இப்ப நீங்க வேற ஒரு மாநிலத்திலிருந்து போடும்போது அவங்க வர்றதுக்கு நேரமாகும். அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அப்ப என்னன்னா, இது ஒரு குறுகிய பார்வையோட பார்த்துட்டாங்களோ நீதிமன்றம்ன்ற அந்த ஒரு கேள்வி. அதோட நாளைக்கு இப்படி ஒவ்வொருத்தரும் கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு பீகார்ல ஒரு குண்டு வெடிப்பு, இல்ல மகாராஷ்டிரத்துல ஒரு ஒரு ரயில் விபத்து, அது சதி அப்படின்னு இது பண்ணா, அப்ப என்ன ஆயிடும்னா, பீகார்ல சேர்ந்தவங்க விசாரிக்க கூடாது, வெஸ்ட் பெங்கால்ல சேர்ந்தவங்க இந்த ரயில் விபத்தை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் இல்ல ஒவ்வொரு நீதியரசர்களும் கட்ட தூக்கின்னு போனாங்கன்னா, இது இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்கு இது சரியா? இது தகுமா? இது முறையா? இப்ப உதாரணத்துக்கு மகாராஷ்டிரத்துல ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா, மகாராஷ்டிரத்தை தேர்ந்த அதிகாரிகள் போட மாட்டாங்க. மாறாக தமிழகத்துல இருந்தோ கேரளால இருந்து அந்த தேர்தல் நேரத்துல 1 மாசம் அது விசாரணை எல்லாம் கிடையாது. ஒரு தவறு இருக்குமே ஆனால் அந்த தவறை தடுப்பது, அதற்கு பின்னாடி அங்க வழக்கு பதியப்பட்டாலும் அந்த வேறு மாநிலத்திலிருந்து வந்தவர் விசாரணை பண்ண மாட்டார். அதை தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்துருவாரு. தேர்தல் ஆணையம் யாரையோ ஒருத்தரை போட்டோ இல்ல அங்க இருக்கக்கூடியவர்களை வைத்து விசாரிக்கும். இந்த நடைமுறை இருக்கு. அப்ப இந்த நடைமுறையில ஒரு பாதி எடுத்து நீதிமன்றம், மாண்புமிகு நீதிமன்றம் ஒரு குறுகிய பார்வையில அவங்க பதிவு பண்றாங்க. அப்போ ஒரு சிலர்கள் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்கன்னா, சரி நாளைக்கு ஒரு ரிசர்வேஷன் பிரச்சனை வருது, சமூக நீதி சம்பந்தமா ஒரு பிரச்சனை வருது, அப்போ உயர் சாதிய நீதியரசர்கள் இருக்கிறாங்க. அப்போ நீங்க அதனால அந்த அந்த சிஸ்டம் சரின்னு சொல்லக்கூடிய தன்மை படைத்தவர்கள் ஒரு சில பேர் நம்பிக்கை இருக்கலாம். இப்ப நீங்க அந்த கேஸை விசாரிச்சா அது நியாயமா அப்படின்ற இந்த கேள்வி வருது. இது தேவையா? இப்ப ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம்னா, நியூட்டன் 3ஆம் விதி என்ன சொல்லுது? எவ்ரி ஆக்ஷன் வில் ஹேவ் an equal and opposite reaction. அப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் நேர்மையா நியாயமா விசாரிக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த சந்தேகம் உங்களுக்கு வரும்போது, உங்க மீதும் ஒரு நம்பிக்கை கரெக்டா நீங்க பண்றீங்களா?
தெரியாம கூட நடக்கும். அறியாமையின் மூலமா கூட இது நடக்கும். திட்டமிட்ட காரணமா நான் பார்க்கல. அப்ப இது இந்த கேள்வி எல்லாம் வருதுல்ல. அப்ப இது நீதிமன்றத்துக்கு இது தேவை. அப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, தமிழ்நாடு, தமிழர்ன்ற அந்த வார்த்தைக்குள்ள போகாம, நியாயமான, நேர்மையான அதிகாரி, ஒட்டுமொத்த இந்தியால எந்த மூலை முடுக்குல இருந்தாலும், அதுல ஒரு 2 பேர தூக்கிட்டு வாங்க. அந்த 2 பேர் இல்ல 3 பேர் வந்து விசாரிக்கணும் அப்படின்னு போட்டிருந்தா, அது ஒரு கண்ணியமான அ ஒரு அப்சர்வேஷனாக நான் பார்க்க முடியும். இல்ல இப்ப இந்த அதிகாரத்தையுமே அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ரஸ்தோகிட்டே குடுத்துட்டாங்க. நீங்களே தேர்வு பண்ணிக்கங்க. 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லி. இப்ப அந்த 2 பேர் யாரு அப்படின்றத ஆளுநர் ரவி கிட்ட தான் ரஸ்தோகி அவர்கள் கேட்டு இந்த லிஸ்ட்ட வாங்க போவதாக தகவல் என்பது வருது. சிபிஐ தான் களத்துல இறங்கி விசாரிக்க போறாங்க. அவங்க எந்த அதிகாரிகள் என்பது தெரியாது. இன்னும் குழுவும் அமைக்கல. இவங்க மேற்பார்வை தான். மேற்பார்வையில் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வரமாட்டாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கு. இது குறித்து பாஜகவுடைய மாநில தலைவரா கூட நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, எதுக்கெடுத்தாலும் ஏன் தமிழர்ன்னு பார்க்குறீங்க? நீங்க வந்துட்டு நியாயமானவர்களா அப்படின்றத பாருங்க. அப்படின்ற அந்த பார்வையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இத எப்படி பார்க்கிறீங்க? கரெக்ட். இப்ப நயினார் அவர்கள் வந்து தமிழ்ன்னு இங்க பார்க்கறது இருக்கட்டுங்க. அங்க சொல்லியிருக்கணும்ல. தமிழர்கள் விசாரணைக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல நீதிமன்றத்த பார்த்து அவரு கேட்பாரா? அவரும் வந்து திருநெல்வேலிக்காரர் தானே! தமிழ் தானே பேசுறாரு. நம்ம அண்ணாச்சி தானே! ஏன் அவருக்கு எனக்கு ஒரு பத்திரிகையாளருக்கு வர அந்த ஒரு நெருடலோ, ஒரு நியாயமான ஒரு ஒரு கருத்து கூட அண்ணனுக்கு வரல. அதுதான் வருத்தம். அப்போ என்னன்னா நம்பள அதாவது நயினாரும், தமிழிசையும், அக்கா கனிமொழியும் எல்லாம் ஒரே இனம் தான் நம்ப. அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. தமிழர் அப்படின்னு வரும்போது ஒரு குடைக்குள்ள நம்ம வந்துருவோம். அப்படி இருக்கும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டுல யாரும் சிறப்பான அதிகாரி இல்லன்றாங்க. அப்ப நம்ம அதிகாரிகள் வந்து நம்ம அப்படி விட்டுலாமா? இல்ல தமிழர்களுக்கு விசாரணை புலனாய்வு திறன் இல்ல, இல்ல புலன் விசாரணை பண்ண முடியாது அப்படின்ற அந்த புள்ளியில போகுதுல்ல. அந்த கருத்துக்கு ஒரு எதிர் கருத்து கூட சொல்லாம, அரசியல் காரணங்களுக்காக நீங்க அமைதியா போறீங்கன்னா என்ன? அப்ப அப்ப நாம் தமிழர் சீமான் ஒண்டி தான் அந்த கருத்து பேசிக்கிட்டு இருக்கோமா? நமக்கெல்லாம் அந்த உணர்வு இல்லையா? இல்ல ஐயா அறிஞர் அண்ணா அன்னைக்கு விதைச்சுட்டு போனாரு அந்த தமிழ் உணர்வு. அது அண்ணாவோட போயிருச்சா? அப்ப அண்ணாவால இது பதப்படுத்தப்பட்ட மண்ணு கிடையாதா? இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில்? இதை தாண்டி நீங்க அந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டீங்க. சட்ட ரீதியா இது எப்படி பார்க்கிறதுன்றது. இது சட்ட ரீதியா வந்து இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வராது. காரணம் என்னன்னா, அது வந்து அவரோட அப்சர்வேஷன். ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயம் வந்து வாத பிரதிவாதத்துக்கு வருது அப்படின்னும்போது, நீதிமன்றம் வந்து ஒரு ஒரு ஆர்டர் காப்பி குடுக்குறாங்க. ஒரு தீர்ப்போ, இல்ல ஒரு தீர்வோ குடுக்குறாங்க. அப்ப அந்த தீர்வானதுல அவரு ஒரு சில விஷயங்கள் இப்படி பண்ணணும்ன்றது அவரோட அ புரிதல். அவருக்கு சட்ட நுணுக்கத்துல என்ன இருக்கோ, சரத்துகள் இருக்கோ, அதன் அடிப்படையில அவர் ஒரு தீர்ப்பானது குடுக்குறாரு. அது இறுதி தீர்ப்பில இடைக்கால தீர்ப்பை நோக்கி அது அந்த அந்த நடவடிக்கை. அப்போ இதுல வந்துட்டு அந்த சட்டத்தை வந்து சீர்குலைக்கிற மாரி ஒரு ஒரு விஷயம் அவர் எதுவும் செய்யல. அவரோட பர்வீவ்ல அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் கீழ அவர் இப்படி வந்து விசாரணை ஒண்ணு போடுறாரு. அந்த விசாரணைக்கு ஒரு நீதிபதியை போடுறாரு. அந்த நீதிபதி அவருக்கு வேணுன்ற அதிகாரிகள் போட்டுக்கலாம். அதுல தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு ஒரு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. கருத்துன்றத விட ஆணைன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த ஆணையை வந்து எதிர்த்து போறதோ, கொல்றதோன்றது சட்டத்துல எந்த அளவுக்கு இடம் இருக்கு அப்படின்றத மாண்புமிகு முதலமைச்சர் வந்து நானு சட்ட வல்லுநர்கள் கிட்ட பேசிட்டு, இதற்கு உண்டான நிவாரணம் நான் எடுப்பேன். கண்டிப்பா உச்சநீதிமன்றத்துக்கு நாங்க திருப்பி போவோம்ன்னு சொல்றாங்க. என்னோட புரிதல் சரியா இருக்குமேயானால், அவர்கள் கண்டிப்பா உச்சநீதிமன்றம் போவாங்க. ஏன்னா, திமுகல இன்னைக்கு வழக்கறிஞர்களுக்கு பஞ்சம் கிடையாது. சீனியர் கவுன்சிலர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. இந்த சட்டத்துல என்ன நுணுக்கங்கள் இருக்கு? இது சரியா? முறையா? இது மாரி முன்னாடி எதனா இதற்கு முன்னாடி நடந்திருக்கா? அப்படின்றதை அவர்கள் மேற்கோள் காட்டி பாவாங்க. பட் இதுல என்ன நடக்க போகுது அப்படின்றதுன்னா, இந்த விசாரணை என்பது காலதாமதம் ஆகிவிடுமோ அப்படின்ற அந்த ஐயமும் எனக்கு வருது. காரணம் என்னன்னா, முதல்ல வந்து ஒரு நபர் கமிஷன். அதுக்கப்புறம் மாநில போலீஸ் விசாரணை. இப்ப சிபிஐ விசாரணை. கூடாக ஒரு ஜட்ஜ் வேற அதை விசாரிக்க போறாரு. போதா குறைக்கு இப்ப ஆளுநர் ரவி கிட்ட வேற ஐடியா கேட்கறாங்க. இப்ப ஆளுநர் ரவி கிட்ட ஐடியா கேட்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, ரவி வந்து ஒரு பாஜகக்காரர். அவர் வந்து கவர்னர் அப்படின்றதை தாண்டி முதல்ல அவரு ஒரு ஆர்எஸ்எஸ் நிர்வாகி. அப்ப அந்த ஆர்எஸ்எஸ் நிர்வாகி என்ன நினைப்பார்ன்னா, அரசியலோடு தான் இதை சேர்த்து பார்ப்பார். இதுல வந்து நியாயம் எது? முகாந்திரம் இருக்கா? இல்லையா? விஜய் என்பவர் தாவேக கட்சியினுடைய தலைவர் அல்ல. விஜய் ஒரு தனிப்பட்ட நபர். திமுக என்பது ஆட்சியை கழட்டிவிட்டு, அங்க இருக்கக்கூடிய காவல்துறை கண்ணியமா வேலை பார்த்தாங்களா? இல்லையா? அப்ப திமுகவையும் கழட்டி வச்சுட்டு, தாவேகாவையும் கழட்டி வச்சுட்டு, அரசியலுக்குள்ள போகாம, அங்க நடந்தது என்ன? யார் மேல தப்பு? இந்த எக்ஸ் என்ன பண்ணுச்சு? இந்த ஒய் என்ன பண்ணுச்சு? இந்த இசட் என்ன பண்ணுச்சு? அப்படி இதை நீங்க ஒரு வேளை விசாரிக்கிறீங்கன்னா, தீர்வு என்பது சீக்கிரமா வரும். நீங்க அதை விட்டுவிட்டு, நமக்கு பிடித்தார் போல ஒரு ஜட்ஜ் வேணும். நமக்கு பிடித்தார் போல அதிகாரி வேணும். அப்படி அதற்கு ஐடியா குடுக்கறதுக்கு நீங்க ஆர்.என். ரவிய போய் பார்க்கிறீங்கன்னா, அது வந்து எந்த அளவுக்கு கரெக்ட்டா வரும்னு தெரியல. காரணம் இது கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் கிடையாது. இப்ப ஒருவேளை பேரவையில பிரச்சனை நடக்குது. ஐயா அப்பாவு வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு குடுக்கல. அதனால கொதித்தெழுந்த எதிர்க்கட்சிகள் வந்துட்டு, ஐயா அப்பாவு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்ல தீர்மானம் நாங்க கொண்டு வரோம். அப்படி ஒரு புரிதல் பண்றாங்க. இல்ல
முதலமைச்சர் குடுத்தது வந்து எங்களுக்கு ஒரு நடவடிக்கை இல்ல. அங்க ஒரு அமளி ஆவுது, ஒரு அடிதடி அந்த மாரி ஒரு சட்டமன்றத்துல ஒரு பிரச்சனை வருது. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வருது மாநிலத்துலன்னா, அப்ப நீங்க கவர்னர கூப்ட்டு உச்சநீதிமன்றமோ, இல்ல ஜனாதிபதியோ கேள்விகள் கேட்கலாம். என்னதாங்க நடக்குது? உங்க ஆஸ் அ கவர்னர் ஆஃப் த ஸ்டேட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டா நீங்க என்ன பண்றீங்க? சிபிஐக்கு குடுத்தாச்சு. அப்ப சிபிஐக்கு வாய் இருக்கு, கை இருக்கு, கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு, மூளை இருக்கு விசாரிக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கருத்து வந்து நீங்க கேட்கறீங்கன்னா, இது வந்து கசியப்பட்ட செய்தின்னு நெனைக்கிறேன். அதாவது ஆதாரப்பூர்வமா கவர்னர் தான் அப்படின்னு இல்ல. திரைமறைவில இது நடக்குமேயானால், அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், நான் என்ன பார்க்கிறேன்னா, இது தேவையற்ற வேலை. இதுதான் வந்து சீண்டல் என்பது. அதாவது ஒரு விஷயத்த வந்து ஒரு விஷயமா பார்க்காம, அதற்கு நுனி அரசியல், முனை அரசியல் எல்லாம் தேடி பண்ணும்போது என்ன ஆயிடும்னா, விசாரணை என்பது தாமதம் ஆயிடும். அப்போ நீதி என்பது விரைவில் கிடைப்பது தாமதமாயிடும். இதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, திமுக அரசு வந்து இந்த விஷயத்துல வந்து கோட்டை விடுகிறது என்பதை நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கைது நடவடிக்கை என்பது முதல்லயே பண்ணி, பிணை வேணும்னா அவங்க போய் வாங்கிட்டு வரட்டும். இப்ப தான் இன்னைக்கு பிணை கிடைச்சு போச்சு. ஒரு சில மாவட்ட செயலருக்கு. வழக்கானது என்னைக்கு அமலாக்கத்துறை சிபிஐக்கு போச்சோ, அப்பவே வந்து லோயர் கோர்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, "மை லார்ட் பெட்டிஷன் ஹஸ் பீன் வி சீக் ஆன்டிசிபேட்டரி பெயில் பிகாஸ் த மேட்டர் இஸ் பீயிங் ஹெர்ட் பை த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஆல்சோ இட் இஸ் பீன் ஆர்டர் ஃபார் சிபிஐ இன்ட்ராகேஷன்" அப்படின்னு சொன்ன உடனே, சரி ஓகே ஏபி பெயில் சாங்ஷன் சொல்லிட்டு பெயில் குடுத்துட்டாங்க. இத தான் நான் முன்னாடியே நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதனால முக்கிய காரணிகள், ஐயா குறிப்பா புஷி ஆனந்த் போன்றவர்கள், இல்ல ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள், அதாவது அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார்கள் அல்லவா? அவர்களை 1 நாள் 2 நாள் மேபி காவல்ல விசாரணை எடுத்து, அவர்கள்கிட்ட நீங்க தனிமையில விசாரணை பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னும் சில பல தரவுகள் வந்து இப்ப பெயில் கிடைச்சு போச்சு. அவங்களுக்குள்ள கூடி பேசுறதுக்கோ, இல்ல அவர்களுக்கு வழக்கறிஞர்கள் புத்தி கூர்மையான ஒரு சில எங்கெங்க ஓட்டைகள் இருக்கு, என்னென்ன பண்றதெல்லாம் கூட சொல்லிக் குடுப்பாங்க. அந்த அரசியல்வாதிகளுக்கு வழக்கறிஞர்களோட அந்த கிளையண்ட்ன்னு வரும்போது காப்பாத்தி ஆகணும். நானும் ஒரு வழக்கறிஞர். என்னோட கிளையண்ட் வரும்போது, நான் வந்து அங்க வந்து நியாயம், தர்மம் ஒரு சைடு இருந்தாலும் கூட, என்னோட கிளையண்ட்ட பாதுகாப்பது என்பது என்னோட முதல் கடமை. அதுதான் என்னோட தொழில் தர்மம் அங்க. இப்ப பத்திரிகையாளரா நான் ஒரு விஷயத்த பார்த்து பேசுறதுக்கும், வழக்கறிஞரா நான் அது பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது என்னோட தனிப்பட்ட கேஸா இருக்குமேயானால். அப்ப அதெல்லாம் நான் வைத்து பார்க்கும்போது, நான் ஒரு சட்டம் படித்த மாணவனா என்ன எனக்கு ஒரு பயம், சந்தேகம்னா, எங்க ஆதாரங்கள் வந்து வீக் ஆயிடுமோ? ஆதாரங்கள் சரிவர கிடைக்காத காரணத்தினால், சட்டத்துக்கு முன்னாடி வந்து ஆதாரங்கள் சரியில்ல அப்டின்னா, உங்களுக்கு எவிடன்ஸ் ஆக்ட்ல ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த செக்ஷன் 7/2 நெனைக்கிறேன். அது பிரகாரம் என்ன ஆயிடும்? அது வந்து டிஸ்மிஸ் ஆயிடும் பெட்டிஷன். இவர் தான் குற்றவாளி. இவரு A1, A2, A3 நீங்க போட்டு ஒரு வழக்காடு மன்றத்துல எஃப்ஐஆர் போட்டு, நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கும்போது, எவிடன்ஸ்ல ஓட்டை இருந்துச்சு அப்டின்னா, அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அத வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அதாவது அது அது என்ன தன்மைனா, தவறு நடக்குது, நடக்கல என்பது பொருள் அல்ல. குற்றம் நடக்கல என்பது பொருள். குற்றவாளி இவர்தானா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது நீதிமன்றத்திற்கு. ஏன்னா நீங்க கொடுத்த போதிய ஆவணங்கள் தொடர்புடையதாக இல்ல. ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது. முரணாக இருக்கும் பட்சத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் நான் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது. இது சந்தேகம் தான். 100 விழுக்காடு இவர்தான் குற்றவாளி என்று நீங்கள் விசாரணை மூலம் எனக்கு வந்து நீங்க தரவுகளும், எவிடன்ஸும் குடுக்குறீங்க. அதற்கு வந்து ஒரு ஒரு விசாரணைக்கு அந்த கன்டினியூட்டி நீங்க காட்டுனீங்கன்னா, தீர்ப்பானது இறுதி தீர்ப்பானது குற்றவாளி என்று குடுக்க முடியும். அப்ப இந்த ஓட்டை இருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து இந்த கரூர் கேஸ்லயுமே பயன்படுத்துறதுக்கு மேபி உதவலாம். இதெல்லாம் வந்து ப்ரொசீஜரல் டிலே என்று சொல்லுவாங்க. இல்லன்னா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ற இன்வெஸ்டிகேஷன் டிலே என்று சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்த வழக்கும் வந்து இப்ப சிபிஐ கை கிட்ட போனதுனால, சிபிஐ வந்து அவங்களோட விசாரணை தன்மையில தண்டனை வாங்கி குடுத்தது குறைவு. காலதாமதம் நெறைய வழக்குகளை பண்ணது அதிகம். அப்ப அவங்களோட ஹிஸ்டரி, ட்ராக் ரெக்கார்டை வைத்து பார்க்கும்போது, அவர்கள் காலதாமதம் பண்றதற்கோ, இல்ல விசாரணையின் தீர்ப்பு கடைசியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாரி நான் புரிந்து கொள்கிறேன். இதுல வந்து நான் வந்து அவர்களை குறைத்து மதிப்பிடல. இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்றேன். அதாவது ஒரு ஒரு 6 மாசம், 8 மாசம் கழிச்சு அந்த விசாரணை தீவிரமடையுது, இல்ல 1 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வருமேயானால், வரப்போற சட்டமன்ற தேர்தல் அந்த கரூர் விவகாரம் எந்த விதமான ஒரு பெரிய பேசு பொருளாகவோ இல்லாம அமைதியாக போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சார், இப்போ பிரசாந்த் பூஷன் அவர்கள் இது குறித்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். ஒன்றிய அரசுக்கு எதிராகவோ அல்லது ஒன்றிய அரசுடைய ஏஜென்சிக்கு எதிராகவோ நாம ஒரு எஸ்ஐடி கேட்டோம் அப்படின்னா உடனடியாக அது கிடைப்பதில்ல. ஆனா எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல கோர்ட்டே வந்து எஸ்ஐடி அமைச்ச பிறகும் அது கலைக்கப்பட்டு சிபிஐ என்பது கொடுக்கப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை தி ஹிந்து தலையங்கம் அந்த ஃபிளாட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டு அந்த தலையங்கத்தை சுட்டிக்காட்டி அவர் வந்து பதிவு போட்டிருக்கிறார். கோர்ட் தீர்ப்பு குறித்த அதிருப்தியை அவர் வெளியிட்டிருப்பதை பார்க்க முடியுது. நீங்க அந்த கருத்துல எப்படி பார்க்கிறீங்க? பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து ஒரு ரொம்ப புத்தி கூர்மையான ஒரு வழக்கறிஞர். சட்டத்துல வந்து அவர வந்து லீகல் என்று கூட நாங்கலாம் எங்க பாஷையில சொல்லிக்குவோம். ஒரு மேல் பார்வை, அதாவது ஒரு ஒரு பருந்தோ, கழுகோ எப்படி வானத்துல உச்சத்துல பறந்தாலும்,
அதனுடைய பார்வை என்பது ரொம்ப நுணுக்கமா கீழே இருக்குமோ, அந்த மாரி கூர்மையான பார்வையோடு பார்க்கக்கூடியவர் தான் பிரசாந்த் பூஷன். அரசியல் சாசனமாகட்டும், இல்ல எவிடன்ஸ் ஆக்டும், இல்ல சிஆர்பிசி ஆகட்டும், எல்லா சட்டங்களும் ஓரளவுக்கு கரைத்து குடித்தவர். அப்ப அவரு வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தோட போக்கை வந்து அவர் விமர்சனம் செய்றாருன்னா, 100 விழுக்காடு அதை விமர்சனம் செய்வதற்கும், அதை பகுத்தாராய்வதற்கும் தகுதி படைத்தவர் தான் அவர். ஒரு மூத்த வழக்கறிஞர் மட்டுமல்லாமல், சமுதாயத்தின் மீது கொஞ்சம் அக்கறை கொண்டவர் அவர். இப்ப நெறைய பேர் இருக்கிறாங்க வழக்கறிஞர்கள். ஆனா ஒரு சிலர் பயப்படுவாங்க. உதாரணத்துக்கு ஐயா கபில் சிபல் இருக்காரு. இல்ல முகுல் ரோஹத்கி இருக்கிறாங்க. அவங்கலாம் வந்து இன்னைக்கு திமுகவுக்கும், காங்கிரஸ்க்கும் ஆதரவாக செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள். அவங்க தான் நெறைய கேஸ் ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஆனா உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து பேசுவதோ, இல்ல உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்துட்டு வழக்கினுடைய ப்ரொசீஜர தான் பேச முடியாது. ஒரு தீர்ப்பானது வந்து விட்டது, இல்ல ஒரு அப்சர்வேஷனை வந்து விமர்சனம் என்பது ரொம்ப நாளா இருக்கு. அந்த மாரி ஒரு புள்ளி விவரங்கள், அந்த மாரி வாதங்கள் வரும்போது, பிரசாந்த் பூஷன் அவர்கள் எந்த நிலைப்பாடில வந்து சமரசம் இல்லாத ஒரு 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 நீதி துறையில கிடைச்ச ஒரு பொக்கிஷமாக நான் பார்க்கிறேன். அதனால அவரோட அந்த கருத்து என்பது நியாயமான கருத்து. அத குறிப்பா கோடிட்டு காட்டுறாரு. அதாவது உங்களுக்கு வேணும்னா, நீங்க வந்து என்ன வேணா செய்வீங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் குடுப்பீங்க. சிபிஐ தான் விசாரிக்கணும்னா, சிபிஐ விசாரிக்கணும். மாநில காவல்துறை விசாரிக்கணும்னா, மாநில காவல்துறை விசாரிக்கணும். அப்ப அரசியல் ஆதாயத்தோட இது போதோ, நீதித்துறை வந்து அரசியல் சார்பா போயிருதோ அப்படின்ற அந்த கேள்வியை அது ஒரு முக்கியமான கேள்வி. அந்த கேள்வியை வந்து இந்த நேரத்துல அவர் எழுப்புறாரு. சமீபத்துல கூட அவருக்கும் அவரோட ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக எஸ்ஐடி கேட்டிருந்தாரு. கோர்ட்டே வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எஸ்ஐடி அமைக்க முடியாது. நீங்க தேர்தல் ஆணையத்திட்டே போய் முறையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவ தள்ளுபடி பண்ணாங்க. இல்ல அது வந்து ரொம்ப மன வருத்தமான ஒரு விஷயங்க. என்னன்னா, யாரு மீது நம்ம பிராது குடுக்குறோமோ, யாரு மீது புகார் குடுக்குறோமோ, ஒரு ஏட்டையா மேல கம்ப்ளைண்ட் குடுக்குறீங்கன்னா, அந்த ஏட்டையா கிட்டயே போய் நீங்க திருப்பி வந்து பேசுங்க அப்படின்னு அப்படி எடுத்துக்கலாம். இல்லன்னா, ஒரு படத்துல வந்துட்டு வடிவேலு ஏட்டையாவா இருப்பாரு. அப்ப அந்த குற்றவாளி வந்து இந்த ஏட்டையா கைது செய்தா தான் நான் போவேன். இந்த ஏட்டையா தான் எனக்கு பிடிக்குது. இவரு தான் விசாரிக்கணும்னுவாரு. கிட்டத்தட்ட நீதித்துறையினுடைய அந்த பார்வை வந்து இப்படிதான் போயிருக்கு இந்த விஷயத்துல. வழக்கு என்பது என்னன்னா, உயிரோட இருந்தவங்க இறந்து போயிட்டாங்கன்றதும், அ இறக்காமலே ஒரு சில பேர வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குனது தான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு முக்கியமான குற்றவாளியாகவே தேர்தல் ஆணையத்த தான் பார்க்கப்பட்டது. அப்ப தேர்தல் ஆணையம் சீர் செய்யப்படணும். தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை சரியில்ல, சந்தேகம் இருக்கிறது. இதுல மக்கள் நலன் அடங்கி இருக்கு. ஏன்னா ஓட்டு புத்தகம் என்பது, ஓட்டு அந்த அடையாள ரோல்ஸ் என்பது மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக கடமை. அது இப்ப ஓட்டர் ரோல் இல்ல, ஆதார் இல்ல, ஓட்டு இல்லன்னா, நம்மள யார் மதிக்க போறா? மக்கள மக்களாவா நடத்துவாங்க? அந்த ஓட்டுன்ற ஒரு விஷயம் இருக்கு வேற. எப்பேர்ப்பட்ட அரசியல்வாதியா இருந்தாலும் எப்பனாச்சும் பார்த்தா கையெடுத்து கும்புறாப்புல, ஐயா, அப்பா, அம்மா, தாய்மாரே, நாடோரே, நல்லோரே, வாக்காளர் பெருமக்களே ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அந்த ஓட்டு இல்லன்னா முடிஞ்சு போகுது கதை. ஜனநாயகம் என்பது ஆடி போயிரும். அப்போ அந்த விஷயத்த தான் அவர் வந்து மையமாக பேசி, வழக்காடு மன்றம் போயி ஒரு தீர்வு கேட்கறாங்க. அப்ப நேரம் ஆயி போச்சு. இவ்வளவுதான் பண்ண முடியும். இதுக்கு மேல எதனா உங்களுக்கு நிவாரணம் வேணா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிடுங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு காலதாமதம் பண்ணி, ஒரு சிலருக்கு தேவைப்படுகிற வசதிகளை பண்ணி கொடுக்கும் முயற்சியாக நான் பார்க்கிறேன்.